தமிழக வெற்றி கழகம் சார்பில் வழங்கக்கூடிய அந்த கல்வி விருதுகள் வழங்கும் விழா 2ஆம் கட்டத்தை இன்று நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த விழாவில் பங்கேற்று அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் மாணவர்களுக்கு பரிசளித்து அந்த ஊக்கம் என்பதனையும் அளிக்க ஊக்கத்தொகையும் வழங்க இருக்கிறார். அதற்கான வருகை என்பதை தான் அந்த நிகழ்ச்சிக்கான மேடைக்கு வருகை என்பதனை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அதாவது குறிப்பாக மண்டபத்தில் இருந்து ஒரு 150 மீட்டர் இடைவெளியில் இருந்து காரை நிறுத்திவிட்டு இறங்கி வந்த விஜய் அவர்களுக்கு ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு என்பதும் கொடுக்கப்பட்டது. அதே போல பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் மற்றும் பவுன்சர்ஸ்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் அவருக்கான உரிய பாதுகாப்பு என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் கூட அவர் வருகையின் போது ஒரு சுவாரஸ்ய நிகழ்வாக ரசிகர்கள் அவருக்கான பிடித்தமான அந்த பொருட்கள் என்பது கொடுப்பது வழக்கமாக ஒன்றாக வைத்திருக்கின்றனர். அந்த வகையில் தான் ரசிகர் ஒருவர் அவருடைய விஜயினுடைய புகைப்படத்தை கொடுத்து மகிழ்வித்ததையும் அதை விஜய் மனமாற ஏற்றுக்கொண்டதை போலவும் அவர் கையிலிருந்து வாங்கியபடி அந்த நிகழ்வு என்பதும் அவர் அரங்கத்திற்கு உள்ளே செல்வதற்கு முன்பாக நடந்தது. அதன் பின் அரங்கத்திற்கு உள்ளே சென்ற அவர் தொடர்ச்சியாக பின்னணி பாடல் என்பதும் அவர் திரைப்பட பாடல் என்பதே ஒலிக்கப்பட்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே பெரும் உற்சாக வரவேற்பு என்பதும் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக அவர் மேடையில் ஏறிய பிறகாக மாணவர்களுடன் அமர்ந்தும் புகைப்படம் எடுத்துக் கொள்வதையும் விஜய் வழக்கமாக வைத்திருக்கிறார். அதே போலதான் கடந்த முறை முதல் கட்டத்தில் ஜாதி வன்கொடுமையினால் பாதிக்கப்பட்ட மாணவனுடைய பக்கத்தில் அருகில் அமர்ந்தபடி முதலாவது ஆளாக அமர்ந்தபடி அவர் அந்த புகைப்படம் என்பதும் எடுத்துக்கொண்டதும் இணையத்தில் தொடர்ச்சியாக வைரலை ஏற்படுத்தியது. அதே போல்தான் இந்த முறையும் மாணவர்களுடன் அமர்ந்து அந்த புகைப்படம் எடுத்ததற்கு பிறகாக மேடைக்கு செல்லக்கூடிய அவர் கடந்த முதல் கட்டத்தின் போதே பேசவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். ஆனால் இன்று மாணவர்களிடையே அந்த உரையாற்றும் வாய்ப்பு என்பது கிடைத்திருப்பதாகவும் அதனால் ஒரு சில கருத்துக்களை மாணவர்கள் முன் வைப்பதற்காக மேடையில் பேச இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றனர். அதன் பிறகாக தான் இன்று நடைபெறக்கூடிய இந்த விழாவில் 727 மாணவர்களுக்கு அந்த பரிசு தொகை என்பதையும் தொடர்ச்சியாக இருக்கிறார். விஜய் அந்த உற்சாக வரவேற்பு என்பது மண்டபத்திற்கு உள்ளே முழுவதுமாக தொடர்ச்சியாக அவர் மேடை ஏறக்கூடிய காட்சி என்பதுதான் இன்னும் சற்று நேரத்தில் ஒளிபரப்பாக இருக்கிறது. அவருக்கான அந்த பாதுகாப்பு பணியில் என்பதும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்கக்கூடிய நிலையில் ரசிகர்கள் அனைவரும் உற்சாகமாக அவர் தளபதி என்று கூறியவாறும் அதே போல தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய பிறகாக அந்த கட்சியினுடைய முதல் நிகழ்ச்சியாக இந்த கல்வி விருது வழங்கும் விழா என்பது நடைபெற்று வருகிறது. முதல் கட்ட விழா என்பது வெற்றிகரமாக நடத்தி முடித்த நிலையில் 2ஆம் கட்டமாக மீதம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதாவது 21 மாவட்டங்களுக்கு முதல் கட்டத்தில் அவர் பரிசு என்பதும் அவர் கையினால் கொடுக்கப்பட்டார். அதன் பிறகாக 2ஆம் கட்டத்திலும் அவர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து முழுவதுமாக நிகழ்ச்சியினுடைய முடிவு வரையிலுமே அனைத்து மாணவர்களுக்கும் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளில் முதல் 3 மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு தன்னுடைய கையினால் அந்த பரிசினை கொடுத்தும் அவர்களை ஊக்குவித்து கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த விழா என்பது தொடங்கப்பட்டிருப்பதாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் தொடர்ச்சியாக தகவல்கள் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தான் விழா முடிவுரையின் போதும் வரையிலுமே விஜய் கடைசி வரையிலும் மேடையில் இருந்து மாணவர்களுக்கான அந்த விருதுகளை கொடுத்து கல்வியை ஊக்கப்படுத்தியும் தொடர்ச்சியாக வருகிறார். 10 மணி அளவில் அவர் வருகை தருவார் என்று தெரிவித்திருந்த நிலையில் 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே அதாவது 9:50 மணி அளவிலேயே அவருடைய வருகை என்பது அரங்கத்தை அதிர வைத்ததுதான் என்று சொல்ல வேண்டும். தொடர்ச்சியாக அவர் வருகையை பாராட்டியும் அதே போல கைத்தட்டல்களை எழுப்பியும் தொடர்ச்சியாக அவருக்கான அந்த உற்சாக வரவேற்பு என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தது. முதல் கட்டத்தில் எந்த விதமான ஆடையை அணிந்து வந்தாரோ அதே போல வெள்ளை சட்டை மற்றும் வெள்ளை பேண்ட் உள்ளிட்ட ஆடையுடன் தான் தற்போதும் இந்த மேடைக்கு வந்திருக்கிறார். விஜயினுடைய பேச்சு எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்த போகும் என்பது இதன் பிறகாக தான் தெரிய வரும். ஏனென்றால் முதல் கட்டத்தில் 2ஆம் கட்டத்தில் பேச மறுப்பதாக தெரிவித்திருந்த அவர் மாணவர்களுக்கான அந்த கல்வி முன்னேற்றத்தை ஊக்குவிக்குவதற்காகவும் மாணவர்களிடையே வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கல்வி விருதுகள் வழங்கும் விழா 2ஆம் ஆண்டாக கடந்த 28ஆம் தேதி ஒரு முறையும் தற்போது 3ஆம் தேதி 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவிற்கு சரியாக 9:50 மணி அளவில் ஏற்கனவே அவர் வந்திருந்த திருமண மண்டப வளாகத்தில் எந்த நிகழ்ச்சி நடக்கிற அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். முக்கியமாக கடந்த முறை மாணவர்களிடையே பேசும்போது பல்வேறு முக்கியமான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அந்த கருத்துக்களின் அடிப்படையில
இந்த முறையும் பேசுவது கடினம் என்பதால இந்த முறை பேச மாட்டேன் என்பது போன்ற கருத்தை முன்வைத்திருந்தார். ஆனால் இந்த முறையும் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் பேச இருக்கிறார் மாணவர்களிடையே என்பது முக்கிய பொருளாக மாறி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இரண்டாவது முறையாக இந்த முறை இன்றைய நாளன்று மீதம் இருக்கக்கூடிய 19 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 115க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் 3 மதிப்பெண்களை பெற்றிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்களையும் அதே போல பரிசு தொகையையும் வழங்க இருக்கிறார். முதலாவதாக அரங்கிற்குள் வந்த அவர் மாற்றுத்திறனாளி மாணவி மற்றும் சென்னை லேடி வெலிங்டன் அரசு மேல்நிலைப் பள்ளியில பயின்று தேர்ச்சி பெற்ற 12ஆம் வகுப்பை தேர்ச்சி பெற்ற ஒரே திருநங்கை மாணவி நிவேதாவுடன் அமர்ந்து அவரிடம் உரையாடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. கடந்த முறை நாங்குநேரி சாதிய தாக்குதலுக்கு உள்ளான சின்னதுரை என்ற மாணவருடன் அமர்ந்திருந்தார். இந்த முறை தமிழகத்துல 12ஆம் வகுப்பை தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற ஒரே திருநங்கை மாணவி நிவேதாவுடன் அமர்ந்திருக்கிறார். அடுத்தபடியாக தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக முதல் 3 மதிப்பெண்களை பெற்றிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கான பரிசு தொகைகளை வழங்க இருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.